மனித நேயத்தையும் தைரியத்தையும் பறைசாற்றும் இந்தக் கதை உங்கள் இதயத்தைத் தொடும். மும்பை விமான நிலையத்தில் ஒரு பச்சிளம் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டபோது ஒரு விமானப் பணிப்பெண் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றியவளாக மாறினார். இந்த துணிச்சலான இளம்பெண்ணின் பெயர் மிதான்ஷி வைத்யா, ஜெட் ஏர்வேஸின் ஊழியர். நடந்தது இதுதான். ஒரு தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரான குலாப் ஷேக் தனது ஒரு மாதக் குழந்தையுடன் அகமதாபாத்துக்கு பயணிக்க மும்பை விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். எல்லா நடைமுறைகளையும் முடித்து பாதுகாப்பு சோதனை கவுண்டரில் நின்றபோது துயரம் நிகழ்ந்தது. குலாபின் கைகளிலிருந்து தவறுதலாக குழந்தை வழுக்கி கீழே விழுந்தது. அந்த நொடியில் மின்னல் வேகத்தில் அருகில் இருந்த மிதான்ஷி வைத்யா உடனடியாக செயல்பட்டார். தனது பாதுகாப்பைப் பற்றி சிந்திக்காமல் ஒரு பாய்ச்சலில் அவர் குழந்தையை தனது கைகளில் பிடித்து காப்பாற்றினார். ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் அந்த பச்சிளம் குழந்தையை மிதான்ஷி பாதுகாத்தார். தனது உயிரை பணயம் வைத்த தைரியமானால் இந்த வீரமிக்க செயலின் போது மிதான்ஷிக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது. விழுந்ததில் அவரது மூக்கு பலத்த காயமடைந்த போதிலும் ஒரு நொடி கூட குழந்தையை விடாமல் அவர் உறுதியாக பிடித்திருந்தார். தனது வலியை பொருட்படுத்தாமல் புன்னகையுடன் மிதான்ஷி கூறியது, "இது எனது பணி." குலாபின் நன்றி, சமூக ஊடகங்களின் பாராட்டு. இந்த சம்பவம் வெளியுலகுக்கு தெரிய வந்தது. குலாப் ஷேக் ஜெட் ஏர்வேஸுக்கு எழுதிய ஒரு உருக்கமான கடிதம் மூலமாக தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் என் குழந்தையை காப்பாற்றிய அந்த பெண் எனக்கு ஒரு தேவதை என்று குலாப் கடிதத்தில் குறிப்பிட்டார். மிதான்ஷி எனது மொபைல் எண்ணை கேட்டபோது புன்னகையுடன் தனது கடமையைப் பற்றி மட்டுமே பேசினார். அவர் ஒரு உண்மையான ஹீரோ. குலாபின் கடிதம் சமூக ஊடகங்களில் வைரலானதும் மிதான்ஷியை பாராட்டும் புகழாரங்களின் அலை உயர்ந்தது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்த தைரியமான இளம் பெண்ணின் தன்னலமற்ற செயலை கொண்டாடுகின்றனர். ஜெட் ஏர்வேஸின் பெருமை 2016 ஜூன் முதல் ஜெட் ஏர்வேஸில் விமானப் பணிப்பெண்ணாக பணிபுரியும் மிதான்ஷி தங்கள் குழுவின் பெருமை என்று ஜெட் ஏர்வேஸ் தெரிவித்தது. தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றிய மிதான்ஷி எங்களுக்கு ஒரு உத்வேகம் என்று அவர்கள் அறிக்கையில் கூறினர். உங்கள் லைக் மற்றும் ஷேர் மிதான்ஷிக்கு அஞ்சலி. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் மிதான்ஷி வைத்யாவின் தைரியத்தை கொண்டாட ஒரு லைக் கொடுங்கள். இந்த உத்வேகமளிக்கும் சம்பவத்தை மேலும் பலருக்கு எடுத்துச் செல்ல ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற அழகான செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.